வணக்கம் நண்பர்களே. முத்து, மீனா 2 பேரும் சேர்ந்து அந்த வீட்ட திருப்பிருவாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க, நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இவங்க 2 பேரும் சேர்ந்தா அந்த வீட்ட திருப்ப முடியும். ஓகே, இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்த உடனே ஒரு லாயர் தான் வீட்டுக்கு வராங்க. அண்ணாமலை, விஜயா எல்லாரும் உட்கார்ந்திருக்காங்க. அப்ப லாயர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, "நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்" அப்படின்னு சொல்லிட்டு லாயர் உள்ள வராங்க. லாயர உள்ள வர வச்சு, "சொல்லுங்க மேடம், சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லி நிலைமையெல்லாம் விசாரிச்சுட்டு, "சொல்லுங்க மேடம், என்ன விஷயம்?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அதுக்கு லாயர் இருந்துகிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, "இல்லம்மா, நீங்க வந்து தப்பா எடுத்துக்காதீங்க. நான் என்னால முடிஞ்ச எல்லா விஷயத்தையும் பண்ணி பார்த்துட்டேன். என்னால இப்ப எதுவும் பண்ண முடியல. ஏன் அப்டின்னா, அவங்க சைடு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அவங்க வந்து உறுதியா இருக்காங்க. என்ன பண்ணினாலும் இந்த வீட்ட மீக்க விட்டுறவே கூடாது அப்டின்றதுல இவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. என்னால இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது. 2டே நாள் தான் டைம் குடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம பேசி டைம் எல்லாம் வாங்கியிருந்தோம். ஆனா இப்ப அப்டி கிடையாது. எனக்கு 2 நாள்ல பணம் வேணும் அப்டின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க" அப்டின்ற மாரி சொல்ல, எல்லாருக்குமே தூக்கி வாரி போட்டுருச்சு. "என்ன மேடம் சொல்றீங்க?" அப்டின்னு சொல்லி அண்ணாமலை கேட்கிறாரு. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்டின்னா, "ஆமா சார். என்னால முடிஞ்ச எல்லா விஷயத்தையும் நான் ட்ரை பண்ணிட்டேன். இப்ப கடைசில எங்க வந்து நிக்குது அப்டின்னா, நீங்க என்ன பண்ணுவீங்களோ, எது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாதுன்னு 2டே நாள்ல பணத்த நீங்க குடுத்தா மட்டும் தான் வீட்டு வந்து இடத்துக்கு போகாது" அப்டின்னு சொல்லியிருக்காங்க. "நமக்கு குடுத்தது சார் 2டே நாள் தான்" அப்டின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அண்ணாமலை அந்த இடத்திலேயே ரொம்ப இடிஞ்சு போய் உட்கார்ந்துட்டாரு. அதே மாதிரி மீனா கேட்கறாங்க, "மேடம் என்ன மேடம் டைம் குடுத்துருக்காங்கல்ல. சோ அதுக்குள்ள என்ன அவசரம் உங்களுக்கு?" அப்டின்ற மாரி கேட்கும்போது, லாயர் என்ன சொல்றாங்க அப்டின்னா, "அப்டி கிடையாது மீனா. நீங்க எக்காரணத்த கொண்டு அந்த வீட்ட திருப்பிடவே கூடாது" அப்டின்றதுல அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. சோ, அதனால தான் இப்ப அடுத்தடுத்து அவங்களுக்கு அடி மேல அடி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்டின்ற மாரி சொல்ல, சோ லாயர் இப்ப என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் கடைசி அப்டின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்கும்போதே முத்து வராரு. முத்து வந்து, "என்னப்பா லாயர் வந்திருக்காங்க. ஏதாவது முக்கியமான விஷயமா?" அப்டின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் லாயர் முத்துக்கிட்டயே சொல்றாங்க. முத்துவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. "என்ன மேடம் சொல்றீங்க? நம்ம இவ்ளோ தூரம் ரெடி பண்ணி, இவ்ளோ தூரம் ஏற்பாடு பண்ணி, எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி அவங்க இப்படி பண்ணலாம்?" அப்படின்னு முத்து கேட்டுட்டு இருக்காரு. அப்ப முத்துக்கிட்ட அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, "இல்ல முத்து, இது எல்லாமே ப்ரீ பிளான்டு. எல்லாமே அவங்க பக்காவா பிளான் பண்ணியிருக்காங்க. இது ஒண்ணும் அவங்க தெரியாம பண்ணல. நமக்கு டைம் குடுக்கக் கூடாது. டைம் குடுத்தா நம்ம வீட்ட திருப்பிருவோன்ற பயம் அவங்களுக்கு வந்துருச்சு. சோ, அதனால எல்லாத்தையுமே பிளான் பண்ணி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளால இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது." அப்படின்ற மாரி இவங்க சொல்ல, முத்து வந்து அப்படியே ஷாக் ஆயிட்டாரு. "என்ன மேடம் சொல்றீங்க? ஓகே மேடம். நீங்க வந்து கவலைப்படாதீங்க. நான் வந்து எல்லாத்துக்குமே பணம் ரெடி பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. உடனே அண்ணாமலை உட்கார்ந்துட்டாரு. "எனக்கு ஒரு மாதிரி படபடன்னு வருதுப்பா. எனக்கு என்ன செய்றதுன்னே தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் உட்கார்ந்துட்டாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, விஜயா அழ ஆரம்பிச்சுட்டாங்க. "அவ்வளோதான், என் வீடு என்ன விட்டு போயிடுச்சு. நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி அந்த வீட வந்து என்கிட்ட கொண்டு வந்துருவீங்கன்னு ரொம்ப நம்புனேன். இவங்க 2 பேரையும் நம்புனது ஒரு சுத்த வேஸ்ட் ஆகி போச்சு. நான் தப்பு பண்ணிட்டேன். இவங்கள நம்பி இருக்கவே கூடாதுன்னு" சொல்லி அவங்க ஒரு பக்கம் புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. சோ முத்து சொல்றாரு, "பொறுங்கம்மா, இன்னும் 2 நாள் டைம் இருக்குல்ல. வெறும் 2 நாள் அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க. அதுல 48 மணி நேரம் டைம் இருக்கு. என்னால எவ்வளோ தூரத்துக்கு சீக்கிரமா இந்த விஷயத்த முடிக்க முடியுமோ, நான் அவ்ளோ சீக்கிரம் வந்து இந்த விஷயத்த முடிச்சு காட்டுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து சொல்றாரு. பட் இருந்தாலும் அத யாருமே கேட்கல. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஷாக்ல இருக்காங்க. என்ன செய்றது? ஏது செய்றது? அப்படின்னு சொல்லி தெரியாம லாயர்ட்ட கேட்கறாங்க. "மேம், அடுத்ததா என்ன மேம் பண்றது? சோ ஏதாவது ஆப்ஷன் இருக்கா?" அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. அவங்க லாயர் ஒரே வார்த்த தான் சொல்றாங்க. "இல்ல மேடம். இது அவங்க தெரியாம பண்ணல. பக்கா பிளானோட தான் பண்றாங்க. அதனால எல்லா சைட்லயும் நமக்கு செக் வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற சிச்சுவேஷன்ல தான் இருக்கு. சோ நமக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் பணத்த குடுக்கணும். பணத்த குடுத்தா மட்டும் தான் இந்த பிரச்சனை வந்து ஒரு முடிவுக்கு வரும். பணத்த குடுக்காம நம்மளால எதுவுமே செய்ய முடியாது" அப்படின்னு சொல்லி அந்த லாயரும் கைய விரிச்சுட்டாங்க. சோ இப்போ ஒட்டு மொத்தமும் பார்த்தீங்கன்னா, முத்து கிட்ட தான் வந்து நிக்குது. முத்து என்ன செய்ய போறாரு? ஏன்னா டைம் ரொம்ப கம்மி. டைம் இருக்குதுன்னா கூட ஓகே, ஏதாவது ஒண்ணு பண்ணி மீட்பார் அப்படின்னு சொல்லி நம்பலாம். இப்ப டைமே கிடையாது அப்படிங்கும்போது, நம்ம முத்து என்ன செய்ய போறாரு? யார்கிட்ட போய் பணம் கேட்க போறாருன்னு தெரியல. சோ சிவராமன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபினான்ஷியர் நல்லாவே தெரியும். ஏற்கனவே மீனாவும் போய் பணம் கேட்டிருப்பாங்க அவர்கிட்ட. அப்ப பணம்லாம் இல்லம்மா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி முத்து பிரச்சனை பண்ணியிருப்பாரு இல்லையா? சோ அதனால பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு பணம் வந்து குடுக்க மாட்டேன் அப்படின்றதுல அவர் ரொம்ப தெளிவா இருப்பாரு. அப்ப முத்து போய் கேட்பாரு அவர்கிட்ட. "சார், இந்த மாதிரி எனக்கு ஒரு 38,00,000 பணம் தேவை" அப்படின்ற மாரி சொல்லி போம்போது, "தயவு செஞ்சு நீ இடத்த காலி பண்ணுன்ற" மாரி சொல்லிடுவாரு. முத்து எவ்வளவோ கேட்டு பார்ப்பாரு. "சார், நான் வேற மாதிரி சார். நான் வந்து திருந்திட்டேன் சார். நான் இப்பலாம் அப்படி கிடையாது சார்ன்னு" எவ்வளவோ கேட்பாரு. பட் அந்த ஃபினான்சியர் எதுக்குமே வளைஞ்சு கொடுக்க மாட்டாரு. "இல்லப்பா, முடியாது. நீங்க வேற ஆள பார்த்துக்கோங்க" அப்படின்ற மாரி சொல்லிருவாரு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம முத்து வேற ஒரு ஃபினான்சியர் கிட்ட போவாரு. அவர்கிட்டயும் போனா அவரும் பெருசா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்க மாட்டாரு. "இல்லப்பா, அதெல்லாம் கிடையாது. வாய்ப்பு கிடையாதுப்பா. இப்போதைக்கு நான் யாருக்கும் கையெழுத்து போட்டு தர மாதிரி இல்லன்ற" மாதிரி அவரும் சொல்லிருவாரு. அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு ஃபினான்சியர் கிட்டயும் போவாரு. அவர் என்ன சொல்லுவாரு அப்டின்னா, "இப்பதான்ப்பா நான் ஒரு ஆளுக்கு கேரண்டி கையெழுத்து போட்டு குடுத்தேன். ஒரு ஆளுக்கு தான் போட முடியும். மத்த எல்லாருக்குமே போட முடியாது. மன்னிச்சிருப்பா" அப்டின்ற மாரி சொல்லிடுவாரு. ஸோ அங்கருந்து கிளம்பி இன்னொருத்தர்ட்ட போவாரு. ஸோ இன்னொருத்தர்ட்ட போய் அவர்ட்ட கேட்கும்போது, "சரி, எனக்கு இந்த மாரி பணம் வேணும்னு" சொல்லும்போது, "பணம் என்கிட்ட கிடையாதுன்னு" சொல்லிருவாரு. "ஓகே சார், எனக்காக கேரண்டி கையெழுத்தாவது போட முடியுமா? எனக்கு பணம் குடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. பட் எனக்கு கேரண்டி கையெழுத்து கேட்கறாங்க. அதாவது உங்களால போட்டு தர முடியுமான்னு" சொல்லி கேட்கும்போது, "இல்லப்பா, கேரண்டி கையெழுத்து போட முடியாது. இப்பதான் நான் ஜோசியர பார்த்துட்டு வரேன். ஜோசியர் என்ன சொல்லிட்டாரு அப்டின்னா, 2 வருஷத்துக்கு யாருக்கும் கேரண்டி கையெழுத்து போட்டு குடுக்காத. போட்டு குடுத்தா நீ திவால் ஆயிடுவேன்னு" சொல்லிட்டாரு. சோ என்னால எதுவும் பண்ண முடியாதுப்பா. சாரி, மன்னிச்சிடுன்னு அவரும் சொல்லிட்டாரு. சோ அடி மேல அடி. யார்ட்ட போய் பார்க்கறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு முத்து. அண்ட் இதுக்கப்புறம் இன்னும் 2, 3 பேர்லாம் பார்க்குறாரு. அவங்க கிட்ட இருந்தும் பெருசா எதுவும் ரெஸ்பான்ஸ் வரல. முத்துக்கு தெரிஞ்சு போச்சு, இதெல்லாம்
வேலைக்கே ஆகாது. நம்ம வேற ஆப்ஷன் இருக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஷர்ட் ஒண்ணு ரெடி பண்ணுவாரு இல்லையா? அதோட ஓனர் அவர போய் பார்க்குறாரு. ஸோ அவர போய் பார்த்து, "சார் எங்க சார்? எப்படி சார் இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி நலம் விசாரிச்சுட்டு, அப்ப அவரு கேட்குறாரு, "என்ன முத்து சார் காலெல்லாம் ரெடி ஆயிடுச்சா? ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சா?" அப்படின்னு கேட்கும்போது, முத்து சொல்றாரு, "இல்ல சார் எல்லாமே கம்ப்ளீட்டா ரெடி ஆயிடுச்சுன்ற மாரி சொல்ல, என்னப்பா சொல்ற? 1 வாரம் கூட ஆகல. அதுக்குள்ள எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா ரெடி பண்ணிட்டியா? நானே வந்து ஷாக்ல இருக்கேன். நீ வேற எனக்கு ஷாக் குடுக்காதன்ற மாரி கேட்க, ஆமா சார் கார் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. அப்புறம் எதுக்குப்பா நீ டல்லா இருக்க? அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு வந்து இப்ப பெர்சனல் பிரச்சனை சார். நான் எதுக்காக இந்த கார்லாம் ரெடி பண்ணி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு கடன் அடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா 2 நாள்ல வீடு ஏலத்துக்கு போகுது சார். எப்படியாவது அத மீட்கணுன்ற மாரி சொல்ல, என்ன முத்து சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு அவர் கேட்க, அப்புறம் நடந்த பிரச்சனையில பாதி சொல்லியும், சொல்லாமயும் இவருக்கு புரியிற மாதிரி எல்லா பிரச்சனையும் சொல்றாரு. என்ன முத்து சொல்ற? இவ்ளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. நீ இங்க உட்கார்ந்து ஷட்ல வேல பார்த்துட்டு இருக்க. சோ பணத்த ரெடி பண்றதுக்கு நீ ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம்ல? அப்படின்னு மாதிரி கேட்கும்போது, சார் இதெல்லாம் நான் பணம் ரெடி பண்றதுக்காக தான் சார் பண்ணேன். பட் இப்படி பண்ணிட்டாங்க சார் அப்படின்ற மாரி சொல்ல, யார்ட்டப்பா போய் கேட்ட? அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அவரு. சார் இந்த சிவராமன் ஒருத்தர் இருக்காருல்ல சார். அவர் கார் ஃபைனான்ஸ் எல்லாம் பண்றாருல்ல. அவர்ட்ட போய் தான் சார் கேட்டேன். பட் அவரே தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு சார் அப்படின்னு சொல்ல, சரிப்பா விடு. நீ இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு நான் கட்டுறேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. என்ன ஏதுன்றத நீ போய் பாரு. நான் முதல்ல கார வந்து பார்க்குறேன். அதுக்கப்புறம் என் சைட்ல இருந்து ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்ற மாரி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. முத்துவுக்கு ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா ஒரு வகையில இப்ப பணத்த ரெடி பண்ணி இப்ப வீட்ட மீட்கணும். அது மட்டும் தான் அவருக்கு வந்து ஒரே குறையா இருக்கு. சோ இந்த கன்வர்சேஷன் முடிஞ்ச உடனே முத்து நேரா அவரோட வீட்ட பார்க்கறதுக்கு போறாரு. வீட்ட பார்த்து போய் வீட்டு முன்னாடி அழுகுறாரு. இந்த வீட்ட நான் எப்படியாவது மீட்டே ஆகணும். இது எங்க அம்மா, அப்பா வாழ்ந்த வீடு. இது வீடு கிடையாது. இது ஒரு கோவில். இத நான் எப்படியாவது மீட்டே ஆகணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வீட்டுக்கு முன்னாடி போய் புலம்புறாரு. ஏன் அப்டின்னா, அவருக்கு வந்து அக்கறை இருக்கு. அதனால புலம்புறாரு. மனோஜ் மாதிரி கிடையாது. மனோஜ் மனுஷ பையிலே கிடையாது இல்லையா? சோ இவ்ளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு. எல்லாரும் நடு தெருவுல இருக்காங்க. ஆனா கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம, இது எத பத்தியும் கண்டுக்காம, எனக்கு என்ன அப்டின்னு சொல்லிட்டு இருக்கான். சோ எனக்கு என்னன்னு இருந்தாலும் பிரச்சனை கிடையாதுங்க. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு, எப்படியோ போங்கடா. எனக்கு அத பத்திலாம் கவலையே கிடையாது. நான் இப்படிதான் அப்டின்னு இருக்கிறது தான் இங்க எல்லாருக்குமே வேதனையா இருக்கு. சரி இப்ப வீட்ட மீட்டு முத்து குடுத்தாலும், முத்துவுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்குமா? கிடைக்காது. கொடுக்க மாட்டாங்க விஜயா. சோ நம்ம ஆரம்பத்துல இருந்து பார்க்குற விஷயங்கள் என்ன அப்டின்னா, என்னதான் முத்து எல்லா விஷயத்தையும் பண்ணாலும், அவருக்கு மரியாதை, ரெஸ்பெக்ட் அப்டின்றது 0 தான். இதுவரைக்கும் அதுதான் நடந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறமாவது விஜயா கொஞ்சம் திருந்துனாங்கன்னா நல்லாருக்கும். ஏன்னா, இந்த வீட்டுக்காக எஃபோர்ட் போட்டு கஷ்டப்பட்டு இவ்ளோ தூரம் கொண்டு வந்திருக்கிறது நம்ம முத்து, மீனா தான். அவங்கள இதுக்கப்புறம் வந்து தலையில தூக்கி வச்சுலாம் ஆட வேணாம். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்தாலே போதும். அந்த மரியாதை கொடுத்தாலே விஜயாவ தலையில தூக்கி வச்சுப்பாங்க இவங்க. ஆனா பாத்தீங்கன்னா, இந்த மனோஜ விட்டு குடுக்க மாட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு நெனைக்கிறீங்க? முத்து அடிச்சு புடிச்சு வீட்ட திருப்புவாரு. மனோஜ் வந்து எனக்கு என்னன்னு ஜம்முன்னு வந்து உட்காந்துருவாரு. ஆனா அண்ணாமலை என்ன முடிவெடுப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, "உனக்கு வந்து கல்யாணம் ஆகல. உனக்கு ரூம்லாம் கிடையாது. நீ ஹால்ல வந்து படு. நான் அந்த ரூம முத்துவுக்கும், மீனாவுக்கும் குடுக்க போறோம்." அப்படின்ற மாரி அலோகேட் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதான் நடக்க போது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, ரோகிணி. ரோகிணி என்ன செய்வாங்கன்னு நெனைக்கிறீங்க? இதான் சந்தர்ப்பம்டா. ஏன்னா அவங்கள பொறுத்தவரைக்கும் எப்படா வாய்ப்பு கிடைக்கும்? எப்படா மனோஜ தன்னோட கண்ட்ரோல்ல எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. சோ இத ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி, "உனக்கு அந்த வீட்ல உரிமை இல்லன்னு யார் சொன்னது? உனக்கு உரிமை இருக்கு. நான் உன்னோட உரிமைய வாங்கி தரேன். நீ வந்து என் கூட வந்துரு." அப்படின்னு சொல்லி மனோஜ அவங்க கூட கூட்டிட்டு போறதுக்கு என்ன வேலையெல்லாம் பண்ண முடியுமோ, அந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா, அவங்களும் இதுல வந்து பாதிக்கப்பட்டுருக்காங்க இல்லையா? சோ, அதனால இந்த வாய்ப்பையும் அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறதுக்கு என்ன விஷயங்கள் எல்லாம் பண்ண முடியுமோ, அதெல்லாம் பண்ணுவாங்க. மனோஜுக்கு கொஞ்சம் கூட சலிச்சது கிடையாது தான் ரோகிணி. 2 பேரும் சேம் கேரக்டர் தான். சோ 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா, துளி அளவு கூட வித்தியாசம் கிடையாது. சோ கரெக்ட்டான ஜோடின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். சோ அதுதான் இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. பார்ப்போம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது? விஜயா மாறுறாங்களா? திருந்துறாங்களா? அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம பேஜ நீங்க ஃபாலோ பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.